வணக்கம். உங்க தமிழ்நாடு ரேஷன் கார்டு சம்பந்தமா 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒன்னு, நீங்க உடனடியா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அத செய்யலனா உங்க பேர் கார்டுல இருந்து நீக்கப்படலாம். இன்னொன்னு ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். உங்க ரேஷன் கார்டு ஆபத்துல இருக்கா? இந்த கேள்வி ஏன் இப்போ ரொம்ப முக்கியம்னா, மத்திய அரசு ஒரு புது உத்தரவு போட்டிருக்காங்க. நீங்க ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயத்த செய்யாம விட்டீங்கன்னா, உங்க ரேஷன் கார்டுல இருந்து உங்க பேர் நீக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல நாம பார்க்க வேண்டியது அந்த அவசரமான விஷயத்த பத்தி தான். அதுதான் அரசாங்கத்தோட கட்டாய கைரேகை பதிவு, அதாவது KYC அப்டேட். இதுல நீங்க உடனடியா கவனம் செலுத்தணும். KYCன்னா என்னமோ ஏதோன்னு குழம்பிக்காதீங்க. இது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தான். நீங்க உங்க ரேஷன் கடைக்கு போய் அங்க இருக்கிற அந்த POS மெஷின்ல உங்க கைரேகைய ஒரு தடவை வச்சா போதும். இது எதுக்குன்னா, உங்க அடையாளத்தை உறுதி செய்யறதுக்கான ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் தான். பாருங்க, இந்த வேலையை முடிக்கிறதுக்கு வெறும் 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க ரேஷன் கடைக்கு போங்க. 2ஆவதா உங்க கார்டு டீடைல்ஸ கொடுங்க. 3ஆவதா அந்த POS மிஷின்ல உங்க கைரேகைய பதிவு பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். இந்த விஷயம் ஏன் இவ்ளோ அவசரம்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம நாடு முழுக்க சுமார் 36 லட்சம் பேர் இன்னும் இந்த கைரேகை பதிவை முடிக்காம இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க எவ்ளோ பெரிய நம்பர் இதுன்னு. அதனாலதான் அரசாங்கம் இதுல ரொம்ப தீவிரமா இருக்கு. இதனால என்ன ஆகும்? அரசாங்கம் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிற டைம்குள்ள இந்த கைரேகை பதிவை நீங்க செய்ய தவறினால் உங்க பெயர் ரேஷன் கார்டுல இருந்து நீக்கப்பட வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கார்டுங்கிறது சும்மா அரிசி பருப்பு வாங்குறதுக்கான ஒரு அட்டை மட்டும் இல்ல. மகளிர் உரிமை தொகை அந்த 1000 ரூபாய் ஆகட்டும், வருஷா வருஷம் வர பொங்கல் பரிசாகட்டும், இப்படி பல முக்கியமான அரசாங்க நலத்திட்டங்களை வாங்குறதுக்கு இதுல அடிப்படை ஆதாரம். அதனால உங்க பேர் கார்டுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அந்த அவசரமான விஷயத்த பத்தி பார்த்தாச்சு. இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். ஆமாங்க, அது 2025 பொங்கல் பரிசு பற்றியதுதான். ஆனா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க தெளிவுபடுத்திடுறேன். நாம இப்ப பார்க்க போற இந்த பொங்கல் பரிசு பத்தின தகவல்கள் எதுவுமே இன்னும் அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. இதெல்லாம் தலைமைச் செயலக வட்டாரங்கள்ல இருந்து கிடைச்ச தகவல்களின் அடிப்படையிலானது. கிடைச்ச தகவல்களின் படி பார்த்தா, இந்த வருஷம் பொங்கல் பரிசா ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 3000 ரூபாய் ரொக்க பணமும், அது கூட 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த திட்டம் மட்டும் நடைமுறைக்கு வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 2.25 கோடி குடும்பங்கள், ஆமாங்க 2.25 கோடி குடும்பங்கள் இதனால பயனடைவாங்க. கிட்டத்தட்ட நம்ம மாநிலத்துல இருக்கிற எல்லா வீட்டுக்கும் இந்த நன்மை போய் சேரும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒப்பீடு பண்ணி பார்க்கலாமா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக அரசு 2500 ரூபாயோ 21 பொருட்களும் கொடுத்தாங்க. இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போற நிலையில திமுக அரசு 3000 ரூபாய் பணம் கொடுக்க திட்டமிடுறதா செய்திகள் வருது. தேர்தல்களுக்கும் இந்த மாதிரி பரிசு திட்டங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? இந்த தடவை பணம் கொடுக்கற முறையில ஒரு மாற்றம் இருக்கலாம்னு சொல்லப்படுது. உங்க ரேஷன் கார்டு கூட பேங்க் அக்கவுண்ட் இணைக்கப்பட்டிருந்தா அந்த பணம் நேரா உங்க அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லாதவங்க கவலைப்பட வேண்டாம். வழக்கம் போல ரேஷன் கடையில போய் வாங்கிக்கலாம். சரி, நாம இன்னைக்கு பார்த்த இந்த 2 முக்கியமான அப்டேட்ஸையும் சுருக்கமா ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க அடுத்து என்ன செய்யணுங்கிறது தெளிவா சொல்லிடுறேன். அப்போ நீங்க அடுத்து என்ன செய்யணும்? 2 விஷயம்தான். 1, உடனே உங்க ரேஷன் கடைக்கு போய் KYC கைரேகை பதிவை முடிச்சிடுங்க. இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, இந்த பொங்கல் பரிசு செய்தி இன்னும் உறுதி செய்யப்படல. அதனால அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வர்ற வரைக்கும் நாம காத்திருக்கணும். கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். இந்த பிரம்மாண்டமான பரிசுத் திட்டம் உண்மையிலேயே மக்களோட பொங்கல் கொண்டாட்டத்துக்காகவா, இல்ல வரவிருக்கும் தேர்தலை குறி வச்சு செயல்படுத்தப்படுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?